வணக்கம் ஷர்மிளா. நேற்று தினம் விஜய் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட நபர்களுடன் நடைபெற்ற நேர்காணலில் ஒரு சில தொகுதி வேட்பாளர்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றி கழகம் கட்சி துவங்கி முதல் தேர்தலை சந்திக்க உள்ள நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி முதல் தமிழக வெற்றி கழகம் சார்பில் 234 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட விரும்புவோர்களிடமிருந்து விருப்ப மனு பெறப்பட்டன. முதல் நாளிலே 10,000க்கும் மேற்பட்ட மனுக்களும் விநியோகம் செய்யப்பட்டது. அதன் பின்பு நேற்றைய தினம் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு அளித்தவருடன் நேர்காணல் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒவ்வொரு தொகுதியிலும் பல நபர்கள் விருப்ப மனு கொடுத்திருந்தாலும் அந்த தொகுதியில் அவர்களுடைய மக்கள் செல்வாக்கு கண்டறிந்து அவர்களை மட்டுமே நேர்காணலுக்கு வர வேண்டும் என அக்கட்சி சார்பில் அழைப்பு விடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அதில் நேற்றைய தினம் 50க்கும் மேற்பட்ட தொகுதியிலிருந்து நபர்கள் பங்கேற்றனர். இந்த நேர்காணல் நேற்று 11:30 மணி முதல் துவங்கி மதியம் 2 மணி வரை விஜய் நேர்காணலில் ஈடுபட்டார். அந்த நேர்காணல் முடிவாக நேற்று தினமே 30க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளின் வேட்பாளர்களை விஜய் உறுதி செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதில் குறிப்பாக பெரம்பூர் தொகுதியில் வேட்பாளராக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயே அவர்களை நிற்பதாகவும், ஸ்ரீநகர் தொகுதி வேட்பாளராக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் நிற்பதாகவும், சைதாப்பேட்டை தொகுதி வேட்பாளராக அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அருள் பிரகாசம் வேட்பாளராக உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், வில்லிவாக்கம் தொகுதிக்கு வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனா, கோபிச்செட்டி தொகுதி வேட்பாளர் செங்கோட்டையன் போன்ற முக்கிய வேட்பாளர்களை உறுதி செய்துள்ளதாகவும், குறிப்பாக தமிழகம் முழுவதும் உள்ள 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வேட்பாளர்களை உறுதி செய்துள்ளதாகவும் விஜய் அதை உறுதி செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஷர்மிளா.